அவ்வளோதான் 15,000 சரியா போச்சு. உடனே விழா கமிட்டி லேஜா வேர்க்குமே சும்மா சொன்னேன் ப்ரோ. இடியாப்பா அதானே பார்த்தேன். கடை ஓன்லைன் நினச்சேன் போட்டாங்க. இங்கிட்டு இருக்க தம்பியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் வாசிக்கிறீங்களாப்பா? இங்கிட்டு வாங்க ப்ரோ, வாங்க கப்ளிங் தரேன் வாங்க. ஹலோ ஹலோ மைஜெட் சூப்பர் ப்ரோ. மைஜெட் நீ தானே ஓனர்? ஓனர் யாரு? எங்கள் அண்ணனா? வணக்கம்டா பிள்ளை. இவங்கிட்ட தாடியோட இருக்க லவ் போயிலேடாடா. கல்யாணம் ஆகலையில? எப்படி ஆகும்? கல்யாணம் ஆகலையில அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை நம்பர் கொடுத்து ஏன் தம்பியே தான்டா. எக்கோ வைங்க. ஹலோ ஹலோ கூப்பிட்டா சாமி வருமா? கருப்பி வருவானா? வரான்னு சொன்னது எவன்டா? தரத்தினு முடிச்ச கூதிமேனே. சாமி இல்லையா உன் வீட்டுக்கு இல்லைக்கிறியா? இங்கே இருக்க சாமி வரும், கட்டாயம் வரணும். இந்த ஐயாபட்டி கிராமத்தை காத்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஆத்தா பகவதி அம்மை, காளி அம்மை, இங்கே இருக்கக்கூடிய ஐயனார், சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, முத்தாளம்மை, மதுரை பாண்டிமுனி, கலிஜேரி காளிமுனி ஐயா. இந்த நாட்டு மக்க உன் மகிமையை அறியணும். இந்த ஐயாவட்டி சாமி இவ்வளவு நாளா கும்பிடும்ல. ஹலோ அது ஒரு காலம். இந்த ஐயாவட்டியில எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க கண்டெடுத்த இந்த சாமி, இந்த மக்க ஊரா உன்னை இத்தனை நாள் ஆதரிக்கலாத்தாய். என்ன நினைக்கிற? இந்த ஐயாவட்டி, இந்த முத்தாளம்மா, பகவதி அம்மா, காளி அம்மா என்ன நினைக்கிறதா? இந்த கூட்டத்தில் எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல குடியிருக்க தங்கச்சி இறங்கி குலவ ஓட்டா. அன்னை கருப்பே கச்ச கட்டி ஆடி வருவேன். ஏ தித்தாக்கர ராக்கே, தித்தாக்கர பொன்றாக்கு உங்க அண்ணன் இந்த 18ஆம் படியாட்டா நீ முடிச்சா அருவா மலங்கிருச்சாப்பாய். இல்ல கட்டுன கச்சைய பேக்கரையா தின்னுச்சா உன்னைய இத்தனை நாள் நாங்க வாக்கலப்பாய். ஆனா அந்த மக்களை இவன் காமாடு தலைமாடு ஆக்குறேன். வெள்ள குதிரை ஏறி ஐயாவட்டி ஐயனாரு எந்த குதிரப்பா, எந்த குதிரப்பா? இந்த ஐயாவட்டி மக்களை காக்க வர்ற உன் சொந்த குதிரை வள சுருட்டுது. இந்த ஐயாவட்டி சாமி மாடு. இந்த பூஜாரி எப்ப யாரா வர சொன்னது? கொஞ்ச நேரம் விளையாடட்டும். இந்த நாட்டு மக்க ஐயாவட்டி சாமி மகிமை அறியட்டும். கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம நீ எந்திரி கர்ப்பு. அன்னை தந்தை தான் வணங்கே ரோஜா
ஐயாவட்டி கிராமத்தில் அது ஒரு காலங்க ஐயாக்க வாழ்ந்த காலத்தில் அன்னைக்கு கிழவிக்கு இத்தனை மக்கள் படையும் கிடையாது, பணவளமும் கிடையாது. இந்த ஜாமி துணையை தவிர எங்கள் கிழவிக்கு ஆதரவு யாரும் இல்லை. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் வீரம் குறையாமல் இருக்கான்னு பார்த்தேன், களிச்சேரி கோடாங்கி. ஆனால் வீரம் குறையலை. இந்த ஐயாவட்டி மக்களை இந்த சாமி தான் காக்கணும், எல்லாத்துக்கும் எந்த குறையும் வராது. பேர் சொல்லாத அன்பு உறவு கொஞ்சம் வாலிமை வைங்கப்போ. அப்பு பேர் சொல்லாத என் அன்பு தம்பிகள், நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 101 நன்கொடை கொடுத்து என் சிங்கம் ரிப்போர்ட்ரு தானே, என்ன ரிப்போர்ட்ரு? சரி, ஏதோ ஒரு ரிப்போர்ட்ரு சார்பாக இப்படி ஒரு பேராடா அள்ளிட்டான்டா மடுவு பையன். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பத்திக்கு சிறந்து விளங்குவது தமிழ்நாடு. ஆனால் குடிக்க கஞ்சி இல்லாமல் கூட இருப்பான் என் தமிழன். ஆனால் வருடந்தோறும் இந்த தெய்வத்தை கையெடுத்து வணங்குவதில் என் தமிழன் சலிச்சதே கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். அப்புறம் தமிழ்நாடா இல்லை இந்திக்காரங்களாடா? தமிழ்நாடு தானே. ஏத்தாய் ஏத்தா, நீ ஆடிக்கிட்டே இருந்தால் நாங்கள் தாங்குவோமா? மக்களை நீ தான் காத்து கொடுக்கணும். எந்த குறையாக இருந்தாலும் நீ தான் அதை சரி பண்ணணும். உன்னை எதிர்த்துக்கிட்டு நாங்கள் வாழ முடியாதுதா. அரும்பு குறையக்கூடாது. நீ கூப்பிட்டா வருவியா? வரணும். அப்புறம் வா, ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிறேன். ஆனால் பொம்பளையால் ஆடும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் அக்கா தங்கச்சியோட நானும் கும்மி அடித்தேன். சூப்பர் தான். கும்மி பிடிச்சா அடிக்கணும். அதுக்கு கை தட்டுதார். எதுக்கு தட்டுனதுன்னு அதுக்கு தெரியல. இந்த தானான கொட்டுறது இப்படிதான் கொட்டணும். அப்படி தானா நே தானா நே தானா நே தானா. இல்லை முண்டை பெரிய ஏஆர் மியூசிக் சென்டரில் இருந்தவன் முண்டை உளுந்த வடைக்கு ஆளுவேன். எங்கள் ஏரியா பக்கம் தன்னானையை மாற்றிட்டாங்க. அப்படி நங்குன்னு போடுற அந்த 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 பொம்பளை பிள்ளைல அந்த 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 ஊட ஆம்பளை பையன் நின்று டவுசரை காணாமல் தெரிவிக்குது. முறையை மாற்றக்கூடாது. ஆண்டாண்டு காலமாக எப்படி சாமியை வணங்கணுமோ, யாருக்கு முதல் மரியாதை கொடுத்தோமோ அது மட்டும் எல்லா கிராமத்திலும் சரியாக நடக்க வேண்டும். இன்று சில கிராமத்திலே எல்லாமே மாறுவதனால தான் ஒரு சில ஊர்கள் எல்லாம் வருடந்தோறும் தெய்வங்களை வணங்க முடியவில்லை. எல்லாத்துக்கும் உண்மைதானே? பெரியவங்களுக்கு தான் தெரியும் இந்த கஷ்டம், மன வேதனை. ஒரு விழாவை நடத்தக்கூடிய அந்த கஷ்ட வேதனை யாருக்கு தெரியும்னா விழா கமிட்டி தான் தெரியும். நாளை இளவட்ட பைய சேர்ந்து போட்ட தண்ணிக்கு சண்டை எடுத்து விட்டுருவேன். போல்டேஜில் போய் அவங்க மண்டி ஓடணும். வணக்கம் மண்டி பயல். உண்மைதானப்பு? இடியப்பம் மசுரை புடுங்கினேன், அவனை கூப்பிட்றான். ஏற்கனவே இங்கே குளக்கட்ட மாதிரி இருக்கு இடியப்பம். என் தம்பிகள் என்னைய மாதிரி அகராதி மயிராத்தே இருப்பாங்க. தம்பி சூ தெரிச்சு போங்க. பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்கிட்ட இடியப்பம் புழுன்னு மார்க் போடுவாங்க. அங்கே படிக்க மாட்டாங்க. வீட்டு பாடத்தை எழுதி இப்போ எடுத்து படுறான்னு பெத்ததாயப்பன் சொல்ல படிப்பம்மா. இங்கே இடியப்பம் வெட்டி ராஸ்கல். இந்த வயசில் பொம்பளை சோக்கா கேட்குது. பொம்பளை சோக்கு அந்த வந்து தலப்பா கட்டிக்கிட்டு கூட்டத்தில் அடிச்சு விட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு ஒருத்தன் பட்டாக்குன்னு எந்திரிச்சு எம்கேஆர் பிரதமர் வாழ்கண்டேன். போலீஸ் என்னை சுட போயிடுச்சு. ஒரே ஒரு விஷயம், அரசியலுக்கு அப்பாற்பட்டது நம்மெல்லாம். இன்னைக்கு சொல்றேன் இந்த மேடையில், கேமரா போக்கஸ். யாரு வந்தாலும் நாட்டை ஆளலாம். என்னைய பொறுத்தளவு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அவனுக்கு டொங்காசு பிரச்சனை. பேப்பயமே வணக்கம்டா டொங்காசு பயலுகிறா. ஏதாவது சொன்னோம்னா அங்கிட்டு போய் நோத்தாம வைவாங்க. ஏன் தம்பியே தானே. என் தம்பிகள் நல்லா இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பசியில்லா தமிழகம் என்னைக்கு உருவாகுதோ அன்னைக்குத்தான் அந்த தமிழ்நாடு சுதந்திர நாடு என்பேன் நான். பசியே இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு பசி இல்லாம சோறு வாங்கி கொடு, அவன் தெம்ப வச்சு எங்கனையாவது பாட்டில் பிறக்கையாவது பொழைச்சிக்கிறேன். பாட்டிலுக்கு 10 ரூபா. இதே வேலை ஏத்துறான்டா அவன். இந்த வத்தியா வையா நெருங்கா செய்யட்டேன்.
அப்படியே ஒரு வேளை அரசியல் உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா உன்னே ஒரு தொகுதியில் நிப்பாட்டுறேன், நீயே அடிச்சுக்க. அவனா ஸ்டாம்ப் அடிச்சுக்க, ஓட்டு போட்டு. தம்பி வணக்கம்டா. மைஜெட்டு போடுறது லேசு கிடையாது, ரொம்ப கஷ்டம். அது பார்க்குது. தயவு செய்து ஒன்று சொல்கிறேன், உலகத்தில் திருடாதீங்க யாருமே, ரொம்ப கஷ்டம். யூனிட்டை கலான்ட்டு போயிட்டாங்களாம். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் யூனிட்டை கலான்ட்டு தண்ணி டேங்கில் கட்டினது, யூனிட்டை கழட்டி விட்டு அதில் போய் அண்டாவை கவுத்தி வச்சுட்டேன். ஓனர் இங்கேருந்து அடித்து பார்த்துருக்காரு, சப்பானி யூனிட்டு பொழந்து எடுக்குதுறான். காலையில் ஓராங்க அந்த அண்டாவில் புளிச்சோராக இருக்குது. அப்புறம் ஓனர் ஏறினதுக்கு திண்டுட்டு குசிவிட்டு வந்துட்டேன். இங்கே யாரும் கலவாங்க மாட்டாங்க. இன்னும் உனக்கு தூக்கம் வராதே, கலவாங்க மாட்டாங்க. ஏன்னா இது ஐயா வட்டி, சாமி துடியாக இருக்கு. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஒரு குழாய்க்கு ஒரு ஆளை நிப்பாட்டு, அதுலேயே ஹெல்மெட்டை போட்டு இந்தா. ஆனால் அவனே தூக்கிட்டு போனாலும் போயிடுவேன். எல்லா வேலையும் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை வேலையுமே கஷ்டமான வேலை தான். இதில் சில பேர் கூட்டத்துக்குள்ள சொல்லிக்கிறாங்க, எம்கேஆர் மாதிரி பப்புன்னு போட்டால் காசு அல்லலாம் மட்டும், இங்கே வந்து வாரு கண்ட முண்டையெல்லாம் நோத்தாங்குமான்னு வைவா. அதுலேயும் ஒவ்வொருத்தில டான்ஸு வெதரில் ஏற்றுறாப்பா. அதில் பிறந்தவன் செத்தேன் சோனை மயன். வணக்கம்மா. நாடக கலை என்பது லேசு கிடையாது. இந்தா வாடா, என் மயன் வந்துட்டேன். மயனே வாடா, அதே பெத்த தகப்பனை சொல்கிறேன் பாரு, வாடா. இந்த முண்டை பொட்ட வரைக்கும் இருப்பேன் போலடா. லேடிஸுக்கிட்டே இருந்தா, அக்கா உங்களுக்கு குட்டே வாங்கிட்டு வரவா, இருந்தா ஏன்ட்ட வந்து உட்காரல, இங்கே உட்காரான்றேன். வேர்க்குது. அங்கே போய் துர்க்காட்ட போய் உட்காரேன். நீங்கள் தான் துர்க்காவா? அவங்க நான் தான் துர்க்கா. அங்கனே நீர் கசிவு ஒன்றுக்கு இருந்துட்டேன். அள்ளி அடிச்சு விட்டுருவேன் பூராமே. காலை சாணா மூணாலாம் இழுத்து விட்டுருவேன். என் அன்பு தம்பிகளெல்லாம் படிக்கணும். ஆனால் இந்த ஊரை பொறுத்தளவு எங்கள் தங்கச்சி தான் அதிகமாக படிக்குது. என்னத்தான் அதுகளை லைட் அடிங்கடா, மூஞ்சியை பார்த்துக்கிறோம். அப்போ இவங்க ஊரா என்ன பிரயத்தினி பயிலா? டே நம்மளும் படிக்க கை தட்டுங்கடா. இதில் கொத்தனார் வேலை பார்த்தாலாம் கை தட்டினீங்க வா, சுமுண்டோட கை தட்டு. ஆனால் அறிவில் சிறந்தது நான் சொல்கிறேன், மாடு பொடி மாடு. யாரா எல்லாரும் அமைதியா இருங்க. தம்பி ஏடா கோத்தா இங்கே வாடா. இது நாடகமா இல்லை பரிசம் போட வந்தியா? போடா கொஞ்சம். ஏய் மயனத்தையும் தட்ட முடியும் பாப்பு. அம்மா சூரியவம்சி கிரிக்கெட் பிளேயரு, அப்படியே டிஷர்ட்லாம் இது பண்ணுவார். உண்மையிலே இந்த தம்பியை நான் பாராட்டுவேன். பெரியவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் இவன் தான் உள்ளே இருப்பேன். ஆனால் இவன் உள்ளே எதுக்கு இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் நினைக்கிறியா டீ வாங்கி கொடுக்குறேன் அதுவானே உம்பளணும். ஏய் ரிவல்ஸ் ஆட்டு கொண்டு வருவேன். அப்புறம் சரி சரி ஐயா சும்மா சொல்கிறேன். லவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. என்ன செய்யணும்? சைட் அடிக்கணும். அதான முண்டைக்கு பருவு வரும்போதே எனக்கு தெரியும். பருவு முண்டை வாவோடு அறிவா பேசுறீங்க. மைக்கில் அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அவங்க அம்மா பேர் என்ன? காளியம்மா. காளியம்மா. அப்துல் கலாம் அம்மா வேற என்ன? காளியம்மா. நீ உள்ள இருக்க கூடாது, உன்னை அரைச்சனா உன்னை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சே வருவேன். அப்துல் கலாம் அம்மா வேறு காளி அம்மாவா? அவங்க அப்பத்தாப்ப பூச்சியா? அவன் சொல்வதில் ஒரு அர்த்தம் உண்டு. எம்மதமும் சம்மதம் என்று வாழ்ந்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவரை பற்றி அழகா சொன்னான். இந்த மேடைக்கு வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். இந்த கூட்டத்தில் ஒருத்தனை கூப்பிட்றேன், யாராவது வா வைப்பான். தம்பி மேலே வாங்கப்பா, யாராவது எங்க வாப்பான்? ஏய் ஐயா வெட்டி வீரன் நிறைந்த பூமி இந்த பகுதி ஊரை என் தமிழனாலே பயப்படக்கூடாது. யாராவது ஒரு ஆள் வாப்பான். அவன் வந்தால அவனை சிரிச்சிக்கலப்பா எல்லாரும். ஏ ஏ ஏ ஏ டேய் டேய் வாடா
குசு தெரிஞ்சிச்சு முண்டைக்கு. வாடா வாடா வாடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நொறுக்குது சொறுக்குது. சூப்பர். என்ன படிக்கிறீங்க? 12வது. வாழ்த்துக்கள். பயப்படக்கூடாது. மூச்சு எழுத்தோடு. ஒண்ணுக்கு எப்படி போகுது? நல்லா போகுது. ஓகே ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்போ கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கீங்க? நீ படிச்சு என்னவா நினைக்கிற தம்பி? வயசுக்கு வரணும் புடிச்சு பாரு. யாராவன்? நான் மாட்டை சென்னைக்கு போட வந்தேன். ஏதாவது ஒன்று இழுத்து விட்டு போயிடாங்க. வயசுக்கு வரலன்னா என்ன ஆகும்? கபக்கம். தம்பி என்ன கேட்டேன்? அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அவர் யார்? நான் சொல்றேன். நான் சொல்றேன். எட்டுன்முறையா? அப்துல் கலாம் ஐயா நமக்கு யார்? இருங்க, நான் வாத்தியார், நீ ஸ்டூடெண்ட். மண்டி போடு, உக்கி போடு. சொல்றா. 12 படிக்கிறீங்களப்பா. அப்துல் கலாம் ஐயா யாரு? எடே மொத்தா தாத்தா இல்ல, நமக்கெல்லாம் வழிகாட்டி சாமி எங்க ஐயா அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சாரு? இப்ப எதுக்குற வந்த வேமா? உன் செருப்படுத்து வந்து என்னை அடிக்கிறியா? சொல்றா. சொல்லு. அப்துல் கலாம் ஐயா என்ன கண்டுபிடிச்சாரு? இவன் எதுக்குடா வந்தேன்? அப்துல் கலாம் ஐயா மன்னனை கண்டுபிடிச்சாரு. யாரா அவன்? சொல்லுப்பா. சொல்லுப்பா. நம்ம தாத்தா என்னப்பா கண்டுபிடிச்சாரு? கருது வண்டியா? இவனுக்கு நரம்பு தலைச்சிடா. கவிதை எழுதினாரா? சூப்பர். கைது தட்டலாம். அப்துல் கலாம் ஐயா கவிதை எழுதினாரா? நான் சினேகன் பாடகரை கேட்கல. அப்துல் கலாம் ஐயா நாட்டுக்கு என்னடா செஞ்சாரு? நீ இந்த ஊராடா? நாளை காலையில் நீ ஆந்திரா உயரணும். வாழ்த்துக்க. கைதட்டு. எப்படி 12 படிச்சு பள்ளிக்கூட யூனிஃபார்மாடா? பொலந்து ஓச்சு. இருடா. ஜனகன மனம் இருக்குல்ல, அதை முழுசா பாடு. அவன் வேற நினைச்சு வந்திருக்கான்டா. டான்ஸ் எதாவது கட்டி பிடிக்க விடுவாங்கன்ட்டு. ஒரே ரோஜி என் தம்பிகள் எல்லாம் மேடைகளே அவனை கூட்டு வந்து இவ்வளவு பேத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தணும்ன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அவன் இன்றைக்கு இந்த மேடைகளே பட்ட இந்த ஒரு நிமிஷம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் அவன். இவன் ஜனகணமன பாட்டு யாருக்கு தெரியும்? வானே வானே வானே. யார் வத்தவில்லையோ? ஏ சிங்க குட்டி வாடா. கூச்ச என்னைய கட்டி போடுறா. ஏனாவா பிடிக்காதா? சரி, ஜனகணமன பாடு. எல்லாரும் அமைதியா இருங்க. ಜನಗಣ ಮನಗದಿ ನಾಯಕ ಜಯಗೆ ಭಾರತ ಬಾದರಿ ಯಾವ ಪಂಜಾಬ ಸಿಂಧ ಗುಜರಾತ್ ಮರಾದಾದಿದ ಉಚ್ಚದ ರಂಗ ವಿಂದದಿ ಮಾಚದ ಯಮುನಾ ರಂಗ ಉಚ್ಚದ ರಭಸಿಸ ರಂಗ ಜಯ 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 ಜಯ. மாலை வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கு. எங்கடா எங்கடா காசு? எங்கடா எங்கிட்ட உள்ளடா? இருடா வா. வாங்கண்ணா. இந்த நக்கல் மயிரெல்லாம் பண்ணக்கூடாது. வாங்க வாங்கடா. அண்ணே ஜாமியா. ஏ ரொம்ப இது பண்றேன், அசிங்கப்படுத்துறேன். அண்ணேப்பா தம்பி பள்ளிக்கூடத்துக்கு பேனா
வாங்க. எல்லாரும் சொல்றாங்களே, அன்னைங்கெல்லாம் சொல்றாங்களே. சொல்லுங்க தா. எல்லாரும் சொல்றாங்கல்ல, வாங்கிக்க. வேணாம். அந்த என்கிட்ட கொடுங்க. சரி, இந்த கண்ணாடி வச்சுக்கிறியா? இங்கிட்டு வா. ஒரு வித்தியாசமான தமிழவன். அப்ப அந்த அளவுக்கு தாய் தகப்பன் சொல்லி வளர்த்திருக்கிறார்கள். இவன் மிகப்பெரிய ஒரு ஆளா வருவான் பாரு. வாங்க மாட்டேன் பாரு. இதே என் தம்பிகிட்ட நீட்டு இந்நேரம் கட்டிங்க போட்டு வந்திருப்பேன். அது அறிவு சார்ந்த பிள்ளை. அவனாவது வந்து அழகா பாடினான். இந்த 12 படிச்ச வெங்கடா வாழ்த்துக்கள் வாழ்த்து. யாரும் இல்லையோ எக்கோய் என்னப்பா உண்மை. நான் ஒரு நாளைக்கு மேடைகளே நான் உடுத்தக்கூடிய ஆடையெல்லாம் எனக்கு இலவசமாக தந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் தான் போடுவேன். நான் ஒரு ஆள். நிறைய கலைஞர் இருக்காங்க, பூராமே வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. அந்த கலைஞர்களுக்கெல்லாம் நல்லதொரு வாழ்க்கை அமைத்து தரணும். இதுதான் என்னுடைய போராட்டம். ஆனால் இந்த ஆடை எடுக்கிற காசை வச்சு 10 ஏழைக்கு உதவி செய்யணும். தினசரி ஒரு ஆடை எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். நத்தம் டிஎன் 42 மென்ஸ்வேர். நீங்க யாரா இருந்தாலும் எந்த கிராமத்தில் விளம்பரம் அல்ல, ஒரு நல்லவனை மேடையில் சொல்லுகிறேன். எம்கேஆர் உங்க திருவிழாவுக்கு ஒரே மாதிரி நீங்க ட்ரெஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா நத்தம் டிஎன் 42 மென்ஸ்வேருக்கு போங்க. நல்லவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அவன் ஒரு நாளைக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழைக்கு உதவுவான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. எக்கோ இங்க இன்னும் யாரும் வரக்கூடாது, அரைஞ்சு விடுவேன். ஹலோ, மேடையா பாராடா. கோழியை தூக்கிட்டு போறேன். அப்போது ஒருத்தன் பார்த்து வடச்சட்டி கொண்டு போனான்டா. என்னடா தென்பாண்டி ராமன் நாடு, தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். எல்லாரும் கை தட்டலாம். என் தங்கச்சி அக்காலாம் ஆமாங்களா, எல்லாரும் என் தம்பிகள்லாம் எங்க அன்னைகளை கை தட்டுங்க. கமான் கேமரா போக. தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி, ஏ ராமன் நாடு, ஏ ராமேஸ்வரம், அங்க படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைந்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைந்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஐயா வெற்றிகளை குவித்தார் ஐயா, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி, அந்த தென்பாண்டி ராமநாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும், அந்த பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, எனக்கு இருக்கிற கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
நீங்கள் எல்லாம் தமிழக மண் மீது பூஜரா வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்துவினா உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா ஏதன் பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் நீ எந்த ஊரு அவர் சொந்த ஊரு அவர் படுத்திருக்கார் அந்த பேய்க்கிழம்பா இந்த உலக நாடுகள் அப்துல் கலாம் ஐயாவை உலக நாடுகள் மறந்தாலும் ஒட்டுமொத்த தமிழர்கள் மட்டும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இந்த உலகம் உள்ளவரை என் தமிழர்கள் மட்டும் மறக்க மாட்டோம். அப்துல் கலாம் ஐயா போன்று நீங்க வராவிட்டாலும் அரே பேசாம இரு பங்காளி. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லணும். அதெல்லாம் எவனும் கேட்கற கிடையாது. கணேஷ் போல கிடையாது. பூலிப்பு எல்லாத்துக்கும் பகுமானம் அதே. பெத்த தகப்பேன் பிள்ளைய இருக்கும் போது இந்த போயிலையை போடுற வேலையெல்லாம் விட்டுரு. சட்டிக்குள்ள வந்து எடுத்து போடுறேன். எடுத்துக்கிட்டு இப்படி உருட்ட நாளைக்கு நீ இல்லாதப்ப அவன் உருட்டிடுவேன். அப்பா இதைத்தானே உருட்டினாரு, நம்ம உருட்ட முடியாண்டியா? உண்மைதானே? தீய பழக்கங்களை பெத்த பிள்ளைக்கு மேலே முன்னாடி எந்த தகப்பையும் செய்கிறானோ அவன் முட்டாள்றான். செய்யக்கூடாது. இன்னைக்கு உலகம் மாறிக்கிட்டு இருக்க அன்பு உறவுகளே, தாய் தகப்பெல்லாம் ஒன்று சொல்றேன். உள்ள போ, 2ஆம் நம்பர் வீடு நம்ம வீடு, அங்கே போய் இறைச்சிரு. டிவி செலவு மட்டும் 1 லட்ச ரூபா வரணும். இப்போ எதுக்கு ஊருக்காரங்க 7 பேர் உள்ள தெரிய அந்த பிள்ளைய எதுவும் டவுசர் எதுவும் போட வேணாமா? அதுலேயும் பப்புள் ஏற்கனவே மடுவோட இருக்கேன். வேறு அவன் யாருப்பா? எந்த தம்பிய? பப்புள வர மாட்டேன். இப்படி தாண்டா ஒவ்வொருத்தனும் உசி பேத்து விட்டு போயிடுறிய. என்னுடைய அன்பாலயத்துக்காக அண்ணன் பேர் எங்கள் அண்ணன் சீனிவாச அண்ணன். இவங்களை மாதிரி பெரியவங்களை ஆசீர்வாதனால தான் என் உறவுகளை அன்போடு தான் ஒரு அன்பாலயம் நடத்தி வர்றேன். நான் பெரிய ஆள் இல்லை, நான் கோமாளி. இவர்களெல்லாம் ரசிகர் இல்லை, என்னுடைய சொந்த பந்தம். அப்படி இவங்களெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் யார் தெரியுமா? எனக்கு சொந்த அண்ணன். அந்த சொந்த அண்ணன்றது இந்த உணர்வு யாருக்குமே வராது. இந்த 500 ரூபா இதோட ஒரு 500 ரூபா கொடுத்தா ரவுண்டா 1000 இருக்கும். என்ன நினைக்கிறீங்க? அப்துல் கலாம் ஐயா போன்று தமிழகத்தில் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் தான் அப்துல் கலாம். ஆனா அந்த விஷயம் அவருக்கே தெரியாது. அறிவு சார்ந்த பிள்ளைகள் எல்லாம். ஆனா என் தம்பி எங்க அன்னைகிட்ட நான் நாடகம் நினைச்சு இந்த உசுரை காப்பாற்ற ரொம்ப சிரமம். அவங்களாம் அள்ளி விடுவேன். 500 ரூபா கொடுக்கறத முண்டை அவளை பேசுறேன். அவங்களா இது என்னப்பா? ஒரு ஊர்ல பிள்ளை கிளப்பி விட்டுருக்காங்க. இந்த வருஷம் தான் எம்கேஆர் காரில் வருவாராம். அடுத்த வருஷம் ஹெலிகாப்டர் வாங்கிட்டாங்கப்பா. அள்ளி விடுவேன். நான் வர்ற காரு ஒருத்தன் 3 ஓடின்னு இருக்கேன். அரே இந்த காருக்கு டிவி கட்டுற வேதனை எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு போக்குவரத்துக்கு அவசியமான ஒன்று கார் வேணும். கார் வச்சிருக்காலாம் பெரிய ஆளாக்க. சில பேர்லாம் காரை வச்சுக்கிட்டு டயரு மாற்ற முடியாமல் திட்டுறாங்க. என் தம்பி ரொம்ப கைதட்டான்னா அனுபவப்பட்டிருக்கியானா? அதே மாதிரி என் தம்பியெல்லாம் பைக்கு வாங்குங்க. உங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கும், பைக்கு வாங்குங்க. சீட்டு மட்டமான வண்டியை வாங்குங்கடா. பொண்டாட்டி கிண்டாட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ஏற முடியலை. அன்னைக்கெல்லாம் சீரு கொடுத்துட்டாங்க. தட்டி வண்டி பொண்டாட்டி பப்புளு மாதிரி. அது போய் கேட்குது, ஏ ஆனந்த் நான் எப்படிடா ஏறுவேன்? அவன் நான் இருக்கண்ட தூக்கி வச்சுட்டேன். வச்சா வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். கரு புருண்டேன். பொண்டாட்டியா காணாம். சால் சுற்றி இங்கே வெட்டி விழுந்துட்டு கிடக்கு. திண்டுக்கல்ல விழுந்த பொண்டாட்டியை போய் புதுக்கோட்டில் கேட்குறேன், ஏ பிரியா ஆளை காணா, மசுர புருங்கா காணா. நான் பெரிய ஆஸ்பத்திரியில் மூட்டு போட்டு கிடக்கண்டா, வாடா வந்து மரியாதையை உன் தாலியை வாங்கிட்டு போ, ஓன்ட்ட வாழ முடியாது, ஒன்று அந்த வண்டியை மாற்று. இது பூரா சிரிக்குது. ஆனால் ஆம்பளை பிள்ளையோட பொம்பளை பிள்ளை இன்னைக்கு நல்லா வண்டி ஓட்டுது. வாழ்த்துக்கள் தான். அந்த ஸ்கூட்டியை ஓட்டிட்டு இவங்க மேடை ரோட்டே பார்க்க மாட்டாங்க.
அப்படியே சொல்றான். ஏன் அஜய் சொல்றான்னு இங்கிட்டு திரும்ப மட்டார்னு முட்டினவனே கெந்தி என்னக்கா அப்படி வர்ற எவனும் தெரியல முண்டை ஏத்திட்டாண்டி என்ன கவனம் வேண்டும். அதுல என் தம்பி எல்லாம் சொந்த மச்சா விழுந்து அரைச்சு கிடக்கட்டும் கோவால வெட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர பார்க்க மாட்டேன். என்ன மச்சான் விழுந்துட்டீங்களா போய் டிஞ்சரை வையா மிளகாத்தூள் அள்ளி வையான்வேன். ஒரு வயசு பிள்ளை மட்டும் விழுகட்டும் 800 வண்டி நிற்பாங்க நின்று மேடம் என்னாச்சு ஐயோ 108 ஃபோன் பண்ணவா இது இங்கே குணப்படுத்த முடியாது மீனாட்சி கொண்டு போக முடியும். அது பார்த்தா அரைச்ச கிடக்கும். பொம்பளை பிள்ளைய எந்த கடையில் இருக்கா அங்கே தாண்டா நம்ம பையில டவுசர் இருக்க போகிறாங்க. உண்மைதான். நல்ல திண்டுக்கல் ஜவுளி கடையில் போய் ஒரு ஆள் இந்த தண்டி மீசையை வச்சுக்கிட்டு வாங்க தம்பி கடையில் என்ன பார்க்குறிய இவன் சொல்லுவேன் ஒன்றும் பார்க்கல கடையை அடைச்சிரு. இதே வயசு பிள்ளை இருக்கட்டும் வாங்க ப்ரோ என்ன பார்க்குறீங்க இவன் அந்த பிள்ளையத்தான் பார்க்க போயிருப்பேன். அள்ளி விடுவேன் ஜட்டி இருக்குமா 120ன்றுவேன் 25 கொடுத்தா கூட போடுவேன். அவன் அதே வேலையை தடதுறேன் மாடு புடி மாடு. ஆனால் பெண்கள் இல்லை என்றால் எந்த ஒரு ஆண்களும் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. உலகத்தில் பொம்பளை என் தம்பியை ஊரா ஏய் பொம்பளை பிள்ளைய தான்ப்பா நம்ம அம்மா யாரா நம்ம அம்மான்ற ஒரு பெண்ணு தாய் இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாதுப்பா. என் தாய்மாரில் தாண்டா எனக்கு உசுறு. உண்மையிலே ஆம்பளைய எவ்வளவு கெட்ட வழக்கம் செய்யற ஓடிரு எவ்வளவு தீய பழக்கம் செய்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு காலம் பூரா கண்ணீர் மட்டும்தான் துணையா வாழக்கூடிய எத்தனை தாய்மார்களுக்கு எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். தாய்மார் அவன் திருந்த மாட்டான். அவன் கல்யாணம் ஆகல அதே அனத்தல். 5 வருஷமா பொண்ணு வாக்குறான் பொண்ணு கிடைக்கலன்னு சொல்றான். ஆம்பளை இருந்தா கை தூக்கு. இப்ப இந்த வேலை வாக்க ஆரம்பிச்சேன். சும்மா தூக்கலாம் உண்மையிலேப்பா. இங்க 2ஆம் தரத்துக்கு ரெடி பண்றே ஒருத்தன். தம்பி உங்களுக்கெல்லாம் என்ன 5 வருஷம் ஆகணும் அரைஞ்சே விடுவேன். 3ஆவது கூட படிக்க மாட்டேன். அப்படி இப்படின்ற என்ன மயிறு. ஒரு பாட்டு பாடுவோம். இந்த பாடல் ஒரு விழிப்புணர்வு பாடல். இந்த என்னப்பா கட்டிப்பிடிடா விடுங்கடா அண்ணே இல்லையாடா ஒன்று செய்யறீங்களா ஆளுக்கு ஒரு காலத்து மண்ணை வேண்டது என்னை எரிச்சிடுறியா உங்களுக்காக நான் தாயை செத்துறேன். என் தம்பி என்ன நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு இந்த அண்ணன் எப்படி நடிக்க முடியும் பேர் வாங்க முடியும். நம்மளை என்னடா சொல்லுவாங்க இந்திக்காரங்க கட்டாளிமாங்க. அதுல ஒரு ஊர்ல ஒரு இந்திக்காரன் கொலை அத்துவிட்டேன். பானிபூரி போட்டுக்கிட்டு இருந்தவன் சாமி ஆனவன அவன் ஆடி வந்துட்டேன். நான் கேட்டேன் என்ன சாமிடான்ட்டேன். அதுகெல்லாம் ஆடுது நானும் ஆடுது அப்படின்ட்டேன். ஏழை இப்படி கிளம்பிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன். இங்கே ஒரு மண்டையட்டி பார்க்குறேன் கதவாளி ஒன்னே போய் லேடிஸை பாருங்க பாரு இந்த வாரேன் முதுகு முக்காத்துட்டு போகிறா இந்த வாரேன் எக்கோ வயசு. உண்மையிலே எத்தனை மைசெட்டை நான் சந்திச்சிருக்கேன். அமைதியா இருங்கப்பா சைலண்ட். உதுத்தவன் தான் இனிமேல் நாட ஆட முடியும். நீங்க 4 பேர் ரோசை போறீங்களா இல்ல சார் இங்க வா என் தம்பியே இதெல்லாம் சத்தம் போடும்போது நீ ரோசை போடுற மாதிரி தெரியும். ரோசை போறியா கோவால் வீட்டில் வடைக்கு சூம்ப விட்டு போயிருவேன். அப்புறம் இவங்கெல்லாம் யார் நமக்கு யாரோம்மா கண்ணு தெரியாம தான் பேசிக்கிட்டு இருக்கியா. இங்க இருக்க மக்கள்லாம் நமக்கு யாரு சாமிடா. வணக்கம் சாமி. இரு கண்டாலுமே சாமின்டா என்ன காதையை குத்துமதி பார்த்தேன் போறியா உங்களை வச்சுக்கிட்டு தம்பி வணக்கம்டா உனக்கு அடுத்து இருக்குடா. வேணா மது பழக்கம் ஏன் அண்ணன் தம்பிகளா ஆமா வண்டி எடுக்க வேணாம். அண்ணன் பொண்ணு வீட்டுக்கார வரல இருங்க. மேடையிலே எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு பப்புன்னா எம்கேஆர் தான். நான் ஒன்று மட்டும் எங்கள் அண்ணன் தம்பிகிட்ட சொல்லிக்கிறேன். இனிமேல் நான் பிறக்க போகிற கிடையாது. நீங்களும் அப்படித்தேன். 7 பிறவின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய். இந்த இருக்கிற பிறவியில் ஏதோ நான் கூத்தாடுறேன். என் சொந்த பந்தம்லாம் உட்காந்து பார்க்குறிய. அடுத்த ஒரு பிறவின்னு இருந்தால் அதுலேயும் நான் தமிழனாக பிறக்கணும். அதுலேயும் நான் பப்புனாக இருக்கணும். எங்கள் அண்ணன் தம்பி மத்தியில் உங்கள் எல்லாத்தையும் பாதம் தொட்டு உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.
இதை நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க. நீங்கள் எல்லாம் தண்ணி அடிக்கிறீங்க எல்லாரும். தம்பி சொல்கிறது மட்டும் கேளுப்பா, இல்லைன்னா பீங்கான மெண்டுக்கிட்டே துப்பிடுறியா மெட்ராஸுக்காரங்க மாதிரி கீச்சு விட்டு போ. சொல்கிற மட்டும் கேளு. கும்புறேன்ட்டு இல்லை, காலில் வந்து கும்புறேன்ட்டு இல்லை ப்ளீஸ். என் தம்பி எங்கள் அன்னைங்கெல்லாம் கேளுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ஊருக்குள்ளே, அந்த போறார்ல அவர் ஒரு புல்லு சாப்பிட்டு அப்படியே இருப்பானப்பா. இது பெருமையா? உலகத்திலே அதிகமான குடி குடித்த ஒரு ஆள்னா நான் தான். பெரிய குடியாரே நான். அந்த குடியை மறந்தேன். இன்னைக்கு ஏதோ அந்த கோமாளினால பெரிய ஆள்லாம் கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரி என்னால் செய்ய முடியாது. ஆனால் அவருடைய வழியில் என்னால் பின்பற்ற முடியும். ஏதோ என்னால் கூத்தாட முடிஞ்சு நீங்கள் கொடுக்குற இந்த 200 300 500 வச்சு ஏதோ ஒரு 10 ஏழை வேலையை காப்பாற்றின கூட புண்ணியம் தானே. எங்கள் அம்மா அப்பாவே என்னை சொன்னிச்சு. எங்கள் அம்மா முத்துவள்ளி, 4 உள்ள வைத்தேன், இவனை பெற்றதுக்கு ஒரு பிரண்டையை பெற்றுருக்கலாம்னுச்சு எங்கள் அம்மா. எங்கள் அப்பா மானாமதுரை ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டார். டெய்லி தண்ணியை போட்டுக்கிட்டு சித்திரவடுத்துறேன் அந்த ராதாகிருஷ்ணே, அவனை கொண்டு உள்ளே வைங்கியா அப்படின்லாம் எங்கள் அப்பாலாம் முடிவு எடுத்துட்டார். சத்தியமாக உண்மை. கலிச்சேரி காளிமணியை மேலே சத்தியமாக உண்மை. ஆனால் அதே எங்கள் அம்மா அன்பாளையத்து பக்கத்தில் ஒரு 4 வீடு கட்டி கொடுக்கும்போது எங்கள் அம்மா கண்ணீர் செஞ்சு எனக்கு முத்தம் கொடுத்தாங்க. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். காரணம், நான் குடியை விட்டதுனால தான். உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் உங்கள் ஒவ்வொருத்தர் காலில் கூட நான் கும்பிட்டு விழுந்துருவேன். நாடகம் ரொம்ப நேரம் ஆயிரும். பொதுவாக உங்கள் காலத்தொட்டு கும்பிட்றேன், குடியை விட்டுருங்க. எத்தனை அரசாங்கம் வந்தாலும் அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். உங்கள் மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை ஒழிக்க முடியும். உங்களை நீங்களே திருத்து கொள்ளுங்கள். பாடலை பாடுறேன். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், பின்னா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடு. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பிகளா இந்த பாலா போன குடி பழக்கம், பின்னா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடும். மாணவி உள்ள தெருவில் வாடுமே. மது பழக்கோ வேணா பூங்க குடி பழக்கம். பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டையில் மொச்சு வாங்கி தந்தியா. தாண்டி மறந்தாய் கடகால்மார் கடகுடியத்தாண்டி மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. என ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. சேர்த்து வச்சு போட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடல வேகுமே. இந்த குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல குடும்பம் தெருவில் வாடுது. அண்ணன் தம்பிகளா குடிச்சு குட்டிய வீட்டுல படுத்து கிடந்தா நம்ம பிள்ளை குட்டி பொண்டாட்டி உள்ள அப்பே அத்தா எல்லாருமே ஒருவேளை சோத்துக்கு கையேந்திர நிலைமை வந்துடும். அண்ணன் தம்பிகளா, இந்த பிறவி என்பது ஒரு தடவைதான். இந்த பிறவியில இன்னாருமைய இப்படி வாழ்ந்தான்னு பேரெடுத்துட்டு போகணும். அண்ணன் தம்பிகளா, சிவகங்கை மாவட்டம், அட நம்ம ஏரியா, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் பி ஆலங்குளம் பஸ் டிரைவர் பானா சந்திரன் அவர் சார்பாக அன்பாலயத்துக்காக 501. நன்றி நன்றி. இங்கே வண்டி ஓட்டுறீங்களா? ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். நம்ம பயணத்தை எல்லாம் வெற்றிகரமாக பாதுகாத்து கொண்டு செல்லக்கூடிய ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே கருப்பனுக்கு சமம். வாழ்த்துக்கள் அண்ணே. ஆனால் ஏன் டிரைவர் எல்லாத்துக்கும் கிராசாத்தியாக இருப்பாங்க. ஏற்கனவே இருந்த சூர்யா டிராய்ட் டிரைவர், இப்போ வந்திருக்க சிலம்பு 108 ஓட்டுனவன் பிரைவேட்டில். எங்கேயும் நிப்பாட்ட மாட்டேன். இவங்க உள்ளே உட்காந்துட்டு முருகனும் பாண்டியும் சொல்லுவாங்க.
100 கிலோமீட்டர் 100 மீட்டரில் வலது பக்கம் திரும்பவும். அதை எங்கே சொல்லணும்? திண்டுக்கல்ல திரும்புறதுக்கு இவங்க நத்தத்திலே சொல்லணும். இல்லைன்னா சர்ன்னு கொண்டு போயிடுவேன். என்னைக்கு என்னை கொண்டு போய் ராமேஸ்வரம் கடலில் கரைக்க போகிறானோ போய் பாடுறான் வெம்பாட்டுக்கு ஏதாவது சவுண்டு வீயின்னு கிடச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடுவேன். உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி எதில் விட்டேன்? வாயில். வாங்க மாப்பிள்ள, ஆனி 3ஆம் தேதி 2 மணிக்கு வாங்க. செரு பிஞ்சுவோம் வெண்ணமே. என்ன கரத்திலும் இந்த கிளம்பிட்டாங்கல்ல, இங்கே வர்றாங்க. ஒன்றுக்கு இருக்க போனாங்களாடா, 2 பேரும் சைஸ் ஒரு மாதிரி நீக்குற மாதிரி இருக்காங்கப்பா. என்ன கரத்திலும் பொன்னலாலம் குடியே திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஒன்றியம் கோப்பைப்பட்டி கிராமம் கே ஐயாபட்டி கிராமத்தில் அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பகரவியம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள். நிறைய உறவுகளுக்கு தெரியாது, நான் வீடியோ மட்டும் மொட்டையாக போட்டு விட்டதுனால கூட்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நாடகம் என்ன நாடகம்னு சொல்லிடுறேன். கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு. இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு எல்லா ஊர்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. உசிலம்பட்டிக்கு அங்கிட்டலாம் தேனி பக்கமெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஒரு ஊரில் யூடியூப்பை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிச்சு, இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி ஆடுறாங்கல்ல அதை கூட்டு வாங்கன்ட்டாங்க. நானும் கொண்டு போய் கருப்பை ஆடும்போது நான் இங்கேருந்து சொன்னேன், ஒவ்வொரு கருப்பியாயும் முன்னாடி 5 பேர் நின்று தூக்கிட்டு வாங்கன்ட்டேன். அவங்க போட்ட போதைக்கு சின்ன கருப்பை மட்டும் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு அடிச்சிருக்காங்க. சேவலை கடிப்பியாடா ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டு தாப்பா முருகா, நீங்கள் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போங்க, நான் வெண்ணமைக்கலாம். கருப்பு ஜாமியை ஆடும்போது யாரும் வந்து மடுவை பிடிக்கக்கூடாது. தம்பி தப்பா சொல்லலப்பா, இப்படி பிடிக்கும் போது மூச்சு விட முடியாத வெண்ணமேனே, காளி தூமியை குடிக்குமே. மடு ஒன்றேன் தொங்காசுறேன் ப்ரோ, அது இல்லை மூச்சு. இதான் ஒரு ஊர் அம்பலார் சொன்னார், இந்த சேவை வந்து ரொம்ப கிரிமினல் பிடிச்ச சேவை, அதிசயமாயிரம் சிரிச்சுக்கப்பா சாமிடா. இந்த சேவலை பத்திரமா பார்த்துங்க, எம்கேஆர் ஒரு சேவை தான் இருக்குது, இந்நேரத்தில் போய் பிடிக்க முடியாது அப்படின்னு அந்த சேவலை கொடுத்தாரு. அது சண்டை சேவை, கத்தியை கலட்டாமல் கொடுத்துருக்காங்க. அந்த நூலை பூரா வெட்டி அது ஓடி போச்சு. அப்போ அம்பலாட்ட சொன்னேன், சாவை ஓடி போச்சு அப்படின்னு சொன்னேன். அந்த ஆள் சொன்னார், சாவலை ஊம்ப விட்ட அப்படின்ட்டாரு. அவர் சொன்னதை நான் சொன்னேன், நான் என்ன செஞ்சேன்? சரிங்கய்யா இனிமேல் செய்ய மாட்டேன். திடீர்னு பார்த்தா சாம்பல் இல்லை, சாவல் இல்லை. பக்கத்தில் ஒரு கடை, அந்த ஓனர் ஓடியாந்தார். நான் கோழி தரேன்ட்டார். படக்குன்னு ஓடி பார்த்தா பிராயில் கோழி தூக்கிட்டு வந்துட்டேன். அதை கருப்பேன் அருவாலை ஏறும்போது கழுத்தை இப்படி பிடிச்சி கொடுத்தவன் கொண்டே விட்டேன். ஏன் சொல்கிறேன், 10க்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. அது யாருப்பா? அது காப்பு கட்டின மாமா. வணக்கம் மாமா, உட்கார சொல்லுங்க மாமா. முதல் நீங்கள் உட்காருங்க மாமா, அமைதியா. என் அண்ணன் தம்பியெல்லாம் இங்கே நிற்கிறவங்களே, எங்கள் அண்ணன் தம்பி உட்காருங்களேன். அது 2 பேர் சொல்கிறேன் பாரு, உட்காந்தா தெரியாது நான் முன்ட்ட. எனக்கு தெரியும்டா, ஏன்னா அங்கேருந்து நாடகம் பார்த்துட்டு இங்கே வேஷம் போட்ட ஒரு ஆள் நான் தான். நான் மட்டாரம் குதிச்சுலாம் வரல, நான் கஷ்டப்படுவேன்ப்பா. அப்போல்லாம் எங்கள் அப்பா 1 ரூபா கொடுப்பார். பட்டாணி வாங்கி தின்ட்டு அந்த பட்டாணி கடிக்கவே முடியாது, கம்மாத்தனில் ஊற வச்சு அம்மியில் ஓட்ட அரைச்சி நக்குவேன். அந்தளவுக்கு. இன்னைக்கு என்ன ப்ரோ மேட்ருக்கு வரவா இரு, தெரியாம தாண்டா உளறிக்கிட்டு இருக்கேன். பெரிய தமையனே வணக்கம்டா, தலப்பா பயிலுகடா, இப்படித்தான் பாண்டா சொன்னேன் வணக்கம்டா. ஆனால் அவனை மாதிரி விளம்பரப்படுத்த முடியாது. கிரிக்கெட்டு பேட்டு பாபா குடூரமா பாவான்னே வெட்டி விட்டாங்க அவனை. ஏங்க தங்கப்பாண்டி சூப்பரா ஒரு 20 அழுத்தேன், இளநீல ஸ்டாப் போட்டு இழுத்தது மாதிரி. ஏங்க இங்கே பாருங்கன்ட்டா நல்ல ஒம்பலை செக்கச்சவேன்னு இருக்கு, அதை போட்டு தடவுறேன், கிணத்துக்குள்ள போட்டு புரட்டுறேன், மண்ணுக்குள்ள ஓட்டு உருட்டுறேன். செக்கச்சவேன்னு இருக்கு. எனக்கு வர்ற ஒம்பலை பூரா ஊழ உடைஞ்ச முட்டையும் எத்து பொல்ல முட்டையும். அன்னைக்கெல்லாம் ஒரு டான்ஸை கட்டி பிடிக்கிறேன். இதில் புருஷங்க வேற வந்து தொலைச்சிடுறாங்க. நம்ம லேசாக டான்ஸை இடுப்பு பிடிச்சா புருஷன் எம்கேஆர் திண்டுக்கல் தாண்ட முடியாது, சங்க அறுத்துறோம்ன்றேன். நான் திடீர்னு எனக்கு சித்தி வேணும்னேன்ட்டு. நீங்கள் நினைக்கிறீங்க டான்ஸை போட்டு இதில் 4 பேர் பேசுவாங்க. என்னை பயில கேட்குறாங்கப்பா, எம்கேஆர் என்ன லேடிஸை மேடையில் கட்டி பிடிக்கிறீங்களா, அப்போ மூடு வராதா அப்படின்றாங்க. ஏய் இந்த சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்குல்ல, ஏன்டா நான் என்ன பிட்டு படமாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சகோதரி எல்லாம் நாட்டியம் ஆடக்கூடிய சகோதரி எல்லாம் எனக்கு தங்கச்சி அக்கா மாதிரி. இந்த கலையிலே என்னைக்கும் தன் நிதானம் தவற மாட்டேன். நான் வயிற்று பொழப்புக்காகத்தேன்.
அதுக்கு பாவம். என்னையை பொறுத்தவரை நாடக கலையில் ஆம்பளையெல்லாம் பெரியாலே இல்லை. வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, நான் பயப்பட மாட்டேன் யாருக்குமே. நாடகத்தில் ஆம்பளையாலாம் பெரியாள் இல்லை. தன்னுடைய புருஷன் குழந்தை குட்டியை விட்டுக்கிட்டு மானம் பெருசு இல்லை, இந்த கலை தான் பெருசுன்னு இதில் வாழ்ந்து இந்த காசை வாங்கிட்டு போய் பிள்ளை குட்டியை காப்பாற்றுவார் பொம்பளை பிள்ளைய. அதுக்கு தான்டா பெரியாள். தம்பி யானை கதை சொல்ல முடியாததுக்கு மடுவில் புண்ணு இருங்க. பார்த்தீங்களா, என் தம்பியெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்களே அரை மணி நேரமாக சொன்னால் கூட அறுக்கிறேன்ட்டுவேன். இப்போ யானை கதை சொல்லு ஊரே ஊன்னு வாங்கி எந்தண்ணே அவன் வரமாட்டாங்க. 30 செல்லலை. அரே அவங்க வருவாங்கடா, அவங்க பாவம் பயந்துட்டு கிடப்பாங்க. என்ன ஓட்டு புழக்க போகிறான்னு வெளியே போய் தன்னால் பப்புலாம் போய் நடுங்கிட்டு கிடக்கான் குழு குழுன்னு. இப்படி சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சபை எந்த நடிப்பு சபை மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அழகர் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டார். அழகு மலையாம் 18ஆம் படியாம் கூப்பிட்ட உடனே சின்ன கருப்பாக ஓடி வர காத்து கொண்டிருக்கிற மணப்பறையை சேர்ந்த முனிஷ்காந்த் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்க. நீ கணிஞ்சே காட்டி கொடுத்துருவாங்கப்பா. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணி, எனது அன்பு அக்கா மகன், சொந்த அக்காமே. ஆனால் இப்போ வர வர கோத்தவன் ரொம்ப பேசுனேன், இன்னைக்கு அரைஞ்சே வருவேன். விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்த அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து 137 கிலோ எடை, 3 அடி உயரம், ஒவ்வொரு மடுவும் 7 கிலோ. என் செல்ல மாணவன் ஒரு காலத்திலே பானிபூரி ஓட்டாலும் இங்கே சொந்த பூரி போடுறா என்று வளர்த்து கொண்டிருக்கிறேன். செல்ல மாணவன் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன பாலமேடு மண்ணில் பிறந்தவன் பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நடிகனாக நடிக்க காத்து. பப்ளுக்கு எல்லாரும் கைதட்டுங்க. இதுல என்னன்னா, நான் தான் இதெல்லாம் உருவாக்குறது. கடைசியில் என்னை சூம்ப விட்டு போயிடுறாங்க. என்னைய மாதிரி யாருமே உருவாக்க முடியாது. ஒரே விஷயம், நடிகனுக்கு என்னைய மாதிரி வெயிட் கொடுத்து யாரும் பேச முடியாது. தான் மட்டும் முன்னேற நினைக்கிற முட்டாள் தான் கற்ற கலையை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறவன் தான்டா அறிவாளி. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், எத்தனை பேத்த வளர்த்து விட்டு அவர்கள் நன்றியை மறந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் மனசில் உறுத்தும்டா. அவன் தாண்டா நம்மளை கஞ்சி குடிக்க வச்சவன். அப்போ நம்ம சாமி விடாதுடா. கள்ளிச்சேரி காளிமுனியை என்றைக்குமே தர்மம் வெல்லம். நீ இருக்கிற தம்பி, உன்னை யாராவது நடிகர்லாம் வளர்த்து விட்ருக்காளா? உனக்கு செய்வன் வச்சுருக்கான்னு போய் பாரு. ஆமாம், உண்மைதானே மாமா? எங்கள் மாமாலாம் உட்காந்துருக்காரு. இவருக்கு அன்றைய காலத்தில் வளர்த்து விட ஆள் இல்லை, தன்னுடைய திறமையினால் வளர்ந்து வந்தவர் தான்டா. இவருக்கு ஒரு கைதட்டுக்கலாம். இன்னைக்கும் பாரு, சிங்கம் சிங்கம் தான். இப்போ எதில் விட்டுன்னு மறந்து வச்சேன் அப்புலா. அதனை தொடர்ந்து 7 அடி உயரம் ஆந்த மொழி, அவன் என்னோட சிஷியன் தான். மதுரை, காரியாவட்டி, கல்குறிச்சி, அங்கெல்லாம் கண்டேட்டு வேலை பார்த்தேன். மினி பர்சன் நினைப்பீங்க. கல்குறிச்சி அருகாமல் உள்ள மானா வளையங்குளத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து. நீங்க எதுக்கிட்ட அப்படி மண்டையை போட்டு பார்க்குறாங்க? நாட்டிய தாரகைகள், நடன சிங்காரி. என்னமோ அவர் சொந்த புருஷன் மாதிரி கத்திக்கிடுவார் ஓஹோன்ட்டு. அதே வாடகைக்கு எடுத்து வந்திருக்காண்டா. காலைல புருஷன் வந்து கோபாலவட்டில் சம்சா வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவேன். வாடகை ப்ரோ. எனது அன்பு அக்கா மகள், அதுதான் அக்கா மகள் தான். என்ன பண்ண சொல்கிறேன், அது ஒரு நல்லா இருக்கணும் தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னை உள்ள கேட்காது, எது கேட்குது, என்ன அதை கேட்டியாடா? வணக்கம், நல்லா அம்பு. எனது அக்கா மகள் மணப்பாறையை சேர்ந்த சாந்தி அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனை தொடர்ந்து அன்பு மருமகள், இன்னைக்கு தான் மருமகனே எனக்கு தெரியும், துர்கா அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கை. ஆறுமுனிய கலையரசு. ஆனால் கலைக்கும் வயசாகலை, இந்த காலங்கண்டுக்கும் வயசாகலையா மாமா. நான் 21 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது அன்று எப்படி என்னை அன்பாக அரவணைத்தாரோ அதே போல் என்ன பாசமும் குணமும் மாறலை. மாமா வணக்கம் மாமா. மருங்காபுரி மண்ணின் மைந்தன் என் அன்பு மாமா. மற்றவெல்லாம் பாடுவாங்க, அவர் வாசிச்சாருன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மாமா ஒரு வாசிக்கு மட்டும் நீங்கள் பாடக்கூடாது. பாடுனீங்கன்னா அப்போ நான் கேட்காத கேள்வி கேட்பேன். பாட மாட்டேன்.
அதே சிங்கம். மருங்காவூரி ஜெயராம் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடர். கேமரா பாம்பு ஆட முடியல, தவளையை பற்றியே முழுங்கினேன், ஆட முடியாது. ஐயா மைக்கை குறைக்காத ப்ரோ, உங்கள் வீட்டு சண்டையில் நாங்களாம் வாலிம் வைங்க ப்ரோ, ஏற்றுங்க. ஹலோ மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா. எத்தனை இசை கலைஞர் இருக்கலாம், மிருதங்க சக்கரவர்த்தி இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி வாசிக்கும் போதே கண்டுபிடிச்சு போடலாம். அரசகோலம் டிவி சேஞ்சு தப்பா மாணவன் அவரை மாதிரி ஒரு ராசியான வாத்தியாரை நான் பார்த்தது கிடையாது. 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்குனார். ₹1 காசு வாங்காம. எங்கள் வாத்தியார் நல்லா இருக்கணும், 100 ஆண்டு காலம். அரசகோலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் என்னுடைய அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறேன். தோப்பூர் மருது பல விருது வாங்க மிருதங்கத்தை இசைப்பார் மருது.
கை தட்டலாம். சூப்பர். ஒன்று சொல்லி விட்டா அதே தான்டா மனப்பாடம் வச்சுருக்காங்க. இன்னும் பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. உன் முழு பேர் என்னப்பா? மனோஜ்குமார். செல்லம்மா நாங்கள் கூப்பிடுறது மனோ மனோ மனோ. வாழ்த்துக்கள் தம்பி. அவன் சூப்பர். ஒரு ஆல்ரவுண்டர். கைதட்டு கொடுக்கலாம். சிரிச்ச முகத்தோடு உட்காரணும்டா. பீங்காந்துட்ட நாய் மாதிரி உட்காரக்கூடாது. சிரிச்சுக்கிட்டேறா சிங்க குட்டி. கருப்பாக இருந்தாலும் ஆள் நல்லா இருக்கேன் பாரு. பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். வணக்கம்டா உள்ள. என் அன்பு தம்பி மனோ அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார். மனோ தெரியாம உன் பேரை சொல்லிட்டியா? போதுமையா? வெறி ஒன்ட்டேன். நேற்று வந்தேன் 2 தட்டேன் கடாம குடான்னு வச்சுட்டேன். இன்னைக்கு கூட்டத்தை பார்த்தவனே அடி பிரிச்சுட்டேன். தம்பி உனக்கே லேசா கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் அடித்தேன். சூப்பரா. இங்கே இருக்க இவங்க பூரா லேசா ஆடுறது மாதிரி ஒரு அடி அடிவேன். நான் ஆரம்பிச்சேன். தெரியாம சொல்லிட்டேன்டா. கடைசியில் என்னை சூம்பத்தானே சொன்னேன். அடே தெரியாமல் சொல்லி விட்டான்டா. சூப்பர்ரா. இப்போ சம்பளத்தை வாங்கிட்டு நீங்கள் போயிருங்கப்பா. அவங்க மூத்திரத்தை குடி அப்படியே நிற்கிற கத்திக்கம்புல வேப்பங்குளா இருக்கிற மாதிரி. வாடா என் அன்பு மாப்பிள்ளை. சொந்த ஊர் எந்த ஊருப்பு? மேட்டுக்கடை மணப்பாறை. நீ தாளத்துக்கு வந்தியா இல்லை பைனான்ஸ் வசூல் பண்ண வந்தியா? பெரிய நக்கல் மயிரா வர்றிய என்ன? அப்படிலாம் இல்லைம்மா. என்ன வேலைக்கு வந்திய? தாளம் வசிக்க.
காணோம். அங்கே போங்க மயிரை புடுங்க. அசால்ட்டா அங்கேயா அங்கேருந்து பையில. இவர் வணக்கம் போடுங்கடா, சினிமா நடிச்சு வர்றேன். பிட்டு படம் பார்ப்பேன். ஒன்றே ஒன்று. அந்த படத்துலயா? என்னது என்னது எது வெதரில் பருவா? ஏன் மாமா? இல்லை எதுக்கு எடுத்தாலும் மயிர் இப்படியே சொரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்ன வேற ஒன்றும் இல்லம்மா. எக்கோங்கண்ணே, நீங்கள் ஒன்றும் சூப்பர் சிங்கரில் பாட போல தாளம் போடுறதுக்கு இவ்வளோ பில்டப் தேவையாது. குனியம் வச்சுக்கிட்டு போல சொல்லி கொண்டு வரேன்ப்பா. கரெக்டா? ஹலோ, புள்ளி போட்ட ரவக்காரி புளியம் பூசலக்காரி புள்ள இருக்க அவ புள்ள இருக்க போறா, செந்தட்டியா இருக்க போறா, உனக்கு தேவை கிடையாது. ஏய், பாடுறதுக்கு மட்டும் தாளம் போடு. நீ பாட வேணாம் மாப்பிள்ள. பல்ல விளக்கிக்கிட்டு கொப்பிடிச்சுக்கிட்டு அறையுவேன். கரெக்டா போடணும். சரி மாமா. ஒரவளே பொண்ணு தாயி நெல்லு மாப்பிள்ள நான் பாடிக்கிறேன் மாப்பிள்ள. அப்ப கம்பு கூட்டு மதுரை சிறச்சு விட்டுக்கிட்டு அறையுவேன். கரெக்டா தாளம் மட்டும் போடுங்க. ஓகே மாமா. பூசரிக்க பூசரிக்க. சரி மாப்பிள்ள தாளம் மட்டும் போடுறா. சரி மாமா. கருப்பு கரை சேலை கட்டி கரையோரம் போற குட்டி கரும்ப அண்டங்க அங்க இத்து கிளி சூத்து மாதிரி இருக்கும். நான் பாடும் போது வாய் எப்படி வைப்ப? மாடு மூத்திரம் குடிக்கிற மாதிரி வை. கரெக்டா போடணும். ஓகே மாமா. நிக்க மாட்டேது மாமா. நிக்க மாட்டேதுன்னா அதை பிடிச்சி. ஐயா ஐயா ஐயா, என்னையா என்னையா ஸ்டாண்டு சம்பட்டி வச்சு அடிங்க. இயந்திரம் என்ன செய்யும்? அது வேலையை அது பார்க்கட்டும், நம்ம வேலையை நீ நம்ம குத்து, நீ வந்து தர, நீ காமி, நீ குத்து. அவன் மைக்கு அவனுக்கே தெரியல பாரு. இந்த வெதர்ல அடிச்சிட்டேன் இப்படி. அவன் உனக்கு தம்பி வேணும். வணக்கம்ண்ணே. உண்மையில லூசாடா, தம்பி வேணும் உனக்கு. ஐயா சார் போய்ங்க, குப்பு குப்புன்னு கேட்குது. ஆமாண்ணே. ஹலோ. ஆ மாப்பிள்ள நீ லூஸ் தானே உண்மையிலேயே. இந்த இருக்கலாம் மாப்பிள்ள, நான் பாட்டு பாடும்போது இதை வச்சுட்டு சையும் கிடையாது கிரு இருங்க ப்ரோ, நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கல. இதை வச்சுக்கிட்டு தர்பியா தர்பியா தர்பியான்னு போடு. தருப்புரியா அதானே மாமா? கருப்பியா கிடையாது புனிச்சாமி. இதை வச்சு இந்த இடத்துல போய் இந்த வாரத்தை கவனிங்க. இந்த இடத்துல இதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா. சரி மாமா. பல்லாங்குழி ஆடவாடி சாப்பிடுவா சாப்பிடுவா. வாயில புடுங்க வேணாம், அது காசை வாங்கு முத. ஏ தம்பி என்கிட்ட தான் கொடுப்பேன். இவ்வளவு வழிய பகல்ல ஏமாத்த முடியுமா? வாசிங்க போய் இரு. எப்போ ஆனி 3ஆம் தேதியில சொல்லிடுவீங்கல்ல, இங்கனே உழவு வச்சு சாப்பிட்டு படுப்போமா? என்னன்னு வர்றா சேபுழு சேலைய காண. என்னடா சொன்ன? சோனையன். அதுல அப்படிதான் எழுதி இருக்குது. அடுத்தபடி கேப்பு சோனையன் இளைஞர் ஏனி. சோலையன் இளைஞர் அப்புறம் ஏனி அணி. இது என்ன பட்டி? செடிப்பட்டி. செடிப்பட்டி சோனையன் இளைஞர் அணி சார்பாக ரூபாய் 201. நீ வேணா, நீ போ. நீ ஒண்ணு போடா, நீ வீடு போடா. வேணா நீ போ, போயிரு மரியாதையா. ஐயா அரைஞ்சுக்கிற மாப்பிள்ள நக்கல் மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்ன தெரியாம சாரி மாமா. பொழந்து ஓச்சு தெரியாம இன்னுமே அப்படி செய்யக்கூடாது. சரி சரி சரி.
மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் டி பாறைப்பட்டி ரத்தினமாலா மன்ற தலைவர் சார்பாக இந்த பொன்னாடையை மதிப்புக்குரிய ஐயா எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. டி பாரப்பட்டி வி சந்திரசேகரன் வி ராஜா ஆதவா மகால் ஆதவா இட்லி தோசை மாவு சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1005 ரூபாய் நன்கொடை அளிக்கிறார். நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி ப்ரோ. டி பாறைப்பட்டியைச் சேர்ந்த அஜித்குமார் அவர்கள் பொன்னாடையை அணிவிக்கிறார். பொன்னாடையை போத்தி நன்கொடை வழங்கிய அத்தனை உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அதப்படி சாமி அழைக்க போறேன்.